Namaste, welcome to Nifio's Online Hindi Academy. NCERT syllabus class 10, chapter 9, ஆத்மத்ரான் அப்படின்ற இந்த போயம்னுடைய கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆத்மத்ரான் அப்படின்னா என்ன? அதாவது செல்ஃப் ப்ரொடெக்ஷன். ஆத்ம அப்படின்னா செல்ஃப், சோல். த்ரான் அப்படின்றது ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ ஆத்மத்ரான். இந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 क्वेश्चन आंसर्स நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். प्रश्न 1, कवि किससे और क्या प्रार्थना करते हैं? கவி போயட் வந்து யார்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு, அப்புறம் என்ன பிரார்த்தனை செய்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவி ஈஸ்வர் பக்த் है, प्रभु में उसकी गहरी आस्था है. கவி ஈஸ்வர் பக்த், அதாவது ரொம்ப பக்தியானவர். ஹீ இஸ் அ டிவோட்டி. பிரபு மே உஸ்கி கஹரி ஆஸ்தா ஹே, அதாவது எந்த அளவுக்குனா அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப டீப்பான கடவுள் நம்பிக்கை அவருக்கு வந்து இருக்குது. இஸ்லியே கவி ஈஸ்வர் சே பிரார்த்தனா கர் ரஹா ஹை. அதனால் கவி வந்து யார்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாருன்னா ஈஸ்வர், கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. कि वह उसे जीवन रूपी मुसीबतों से जूझने की, அதாவது ஜீவன் ரூபி முசிபத்தோ சே, அதாவது லைஃப்பில் வரக்கூடிய முசிபத் அப்படின்னா என்ன? ப்ராப்ளம்ஸு. ஸோ லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸில் இருந்து நீங்கள் வந்து என்ன ரெக்கவர் பண்ணணும், என்னை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஜூஜினேக்கி அப்படின்னா அந்த லைஃப்பில் வரக்கூடிய அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் என்டியூர் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கணும். சஹனேக்கு சக்தி பிரதான் கரே. சஹனே அதெல்லாம் வந்து பொறுத்து போகிறதுக்கு, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சக்தியை எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. तथा वह निर्भय होकर विपत्तियों का सामना करे. ஆக்சுவலாக இவங்க வந்து சென்டென்ஸ் அப்படியே நீட்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, நான் ஒரு லைன்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் படிக்கிறேன். அந்த லைன் அளவுக்கு நீங்கள் என்ன அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த லைனுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஒரு 3-4 லைன் படிச்சுட்டு இதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக நரேட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிறேன் அந்த குறிப்பிட்ட லைனுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றத நோட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சு உங்களால் ஈஸியாக நரேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது செகண்ட் லைனில் பாருங்கள். சஹ்னேக்கு சக்தி பிரதான் கரே. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சக்தியை வந்து எனக்கு கொடு. தத்தா அண்ட் வஹ் நிர்பய ஹோக்கர் விபத்தியும் கா சாம்னா கரே. நிர்பய ஹோக்கர் அதாவது ஃபியர்லெஸ்லி, பயம் இல்லாமல். விபத்தியும் கா சாம்னா, விபத்தியும் அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸ். ஸோ டிஃபிகல்ட்டிஸை எதிர்கொள்கிற மாதிரி. சாம்னா அப்படின்னா டு ஓவர் கம், டு டீல் வித் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அந்த டிஃபிகல்ட்டியெல்லாம் நான் டீல் பண்ணுறதுக்கு நான் வந்து பயம் இல்லாமல் இருக்கணும். நிர்பய ஹோகர், ஐ ஷுட் பி ஃபியர்லெஸ்ன்னு கேட்குறாரு. அர்த்தார்த் அப்படின்னா என்ன? விச் மீன்ஸ் விபத்தியும் கோ தேக்கர் டரே நஹி கப்ராயே நஹி. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, விபத்தியும் கோ தேக்கர், டிஃபிகல்ட்டிஸை பார்த்து டரே நஹி கப்ராயே நஹி, பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உஸ்ஸே ஜீவன் மே கோயி சகாயக் மிலே யா நா மிலே. ஜீவன்மேனா வாழ்க்கையில். ஓகேவா? அவருக்கு வாழ்க்கையில் கோயி சகாயக், எந்த ஒரு ஹெல்ப்புமே மிலே யா நா மிலே, கிடைச்சாலும் இல்லை கிடைக்கலனாலும், பரந்து உஸ்கா ஆத்ம பல் ஷரீரிக் பல் கம்ஜோர் ந படே. கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, பரந்து ஆனால் ஆத்மபல் மனதைரியம், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த், ஷாரீரிக் பல்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், இந்த ரெண்டுமே வீக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு. கம்ஜோர் அப்படின்னா வீக். எனக்கு வந்து ஹெல்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோடய மென்டல் ஃபிட்னஸும் சரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயும் எனக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது, வீக் ஆகிடக்கூடாதுன்னு கேட்குறாரு. கவி அப்னே மன் மே திருடா கி இச்சா கர்த்தே ஹை तथा ईश्वर से विपत्तियों को सहने की शक्ति चाहता है. கவி அப்னே மன்மே, அந்த போயட் வந்து தன்னோட மனசில் திருடாக்கி இச்சா கருத்து ஹே. திருடா அப்படின்னா ஒரு ஃபர்ம்னஸ், அந்த ஒரு நல்ல பிடிப்பு. ஓகேவா? நல்ல ஒரு ஃபர்ம்னஸ் இருக்கணும். தத்தா ஈஸ்வர் சே விபத்தியும் கோ சஹனேக்கி. ஸோ ஈஸ்வருக்கு, கடவுள்கிட்ட டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி, அதை அந்த ஹார்ட்ஷிப்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் யார்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு, என்ன பிரார்த்தனை செய்கிறாரு. ஸோ யார்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு? ஈஸ்வர், கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். என்ன செய்கிறாரு? ஸோ லைஃப்பில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் நான் என்டியூர் பண்ணணும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ரெண்டாவது என்ன கேட்குறாரு?
நான் வந்து பயம் இல்லாமல் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து வேணும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா எனக்கு நல்ல பிடிப்பு இருக்கணும், அந்த சமயம் எனக்கு நல்ல பவரும் கூட இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு பிரச்சனை தோ. நான் ஒரு மீனிங் சொல்ல நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ओके, प्रश्न 2. विपदाओं से मुझे बचाओ, यह मेरी प्रार्थना नहीं. कवि इस पंक्ति के द्वारा क्या कहना चाहते हैं? ஸோ விபதோ से मुझे बचाओ नहीं. விபதம் அப்படின்னா என்ன அப்படின்னா கெலாமிட்டிஸ், சில பேரழிவுகள். ஸோ ஒரு சில பேட்னஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து என்னை காப்பாற்றலானும் பரவாயில்ல, இது என்னோடய பிரார்த்தனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது என்ன தான் அவர் அந்த லைனில் சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம ஆன்சரில் பார்க்கலாம். उत्तर, इस पंक्ति में कवि यह कहना चाहते हैं कि हे परमात्मा, चाहे आप मुझे दुखों व मुसीबतों से न बचाओ. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹே பரமாத்மா, ஹே லார்ட், நீ வந்து என்ன யூ டு நாட் சேவ் மீ ஃப்ரம் சாரோஸ் அண்ட் ட்ரபிள்ஸ், நீ வந்து என்ன சாரோஸ் அதாவது கெடுதல்லேருந்து நீ என்னை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. பரந்து ஆனால் இத்தனி கிருபா அவசிய கர்னா कि दुख व मुसीबत की घड़ी में भी मैं घबराऊँ नहीं. என்னை வந்து நீ எனக்கு வந்து ஒரு ட்ரபுளோ சாரோஸோ அதுலேருந்து என்னை காப்பாற்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பரந்து இத்தனி கிருப்பா அவசிய ஹே, ஆனால் எனக்கு வந்து உன்னோட பிளெஸிங்ஸ் தேவை, கிருப்பா அவசியம், உன்னோட ஆசீர்வாதம் தேவை. எதுக்குன்னா कि दुख व मुसीबत, இங்கே பாருங்கள், कि व दुख व मुसीबत की घड़ी में भी मैं घबराऊँ नहीं. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் நான் பயப்படக்கூடாது. घबराऊँ नहीं, आई शुड नॉट फियरलेस, अपितु उन चुनौतियों का डटकर मुकाबला करूँ. இன்ஸ்டெட், அப்பித்து அப்படின்னா இன்ஸ்டெட், உன் சுனௌத்தியா, அந்த சுனௌத்தியா அப்படின்னா சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸை நான் ஈஸியாக ஓவர் கம் பண்ணணும். ஐ ஷுட் ஃபேஸ் த சேலஞ்சஸ் போல்ட்லி. இந்த டட்கர் அப்படின்னா கோழையாக இல்லாமல், முகாப்லா அப்படின்னா அதெல்லாம் நான் ஈஸியாக காம்பீட் பண்ணி கோழையாக இல்லாமல் அந்த சேலஞ்செலாம் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கான பயம் இல்லாமல் நான் இருக்கணும். அதாவது திரும்ப என்ன கேட்குறாருன்னா, அந்த பயத்தை மட்டும் போக்கிடு போதும் எனக்கு, அதுதான் கேட்குறாரு. नेक्स्ट, उसकी प्रभु से यह प्रार्थना नहीं है कि प्रतिदिन ईश्वर भय से मुक्ति दिलाए. उसकी प्रभु से यह प्रार्थना, ஆக்சுவலாக அவனுக்கு வந்து கடவுள்கிட்ட இந்த பிரார்த்தனை இல்லை. அதாவது என்ன இல்லைன்னா, பிரதிதின் ஈஸ்வர் பய சே முக்தி திலாயே. பிரதிதின் அப்படின்னா தினமும் வந்து என்னை எல்லா பயத்தில், அதாவது எல்லா ப்ராப்ளம்ஸ் வந்து என்னை வந்து நீ ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரிலாம் அவர் கேட்கல. அதெல்லாம் அவர் எதுவுமே கேட்கல. जस्ट मिनट. मुक्ति दिलाए तथा ஆசிய பிரதான் கரே. ஓகே, என்னை வந்து தினமும் நீ வந்து என்ன ஒர்க் இது பண்ணணும் அதை பண்ணணும் நான் கேட்கல. வகுத்தோ பிரபு சே இத்தனா சாகத்தா ஹே, ஆனால் அவனோ பிரபு கிட்ட என்ன தான் கேட்குறான்னா, சக்தி பிரதான் கரே, சக்தி, எனக்கு அதுக்கான பவர், அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் கொடுன்னு தான் கேட்குறாரு. ஜிசே வகு நிர்பயதாபூர்வக் சங்கர்ஷ் கர் சகே. அதனால் அந்த சக்தி, அந்த பயம், அதெல்லாம் இல்லாமல் அந்த ஒரு பவர் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நிர்பயதாபூர்வக் அப்படின்னா ஃபியர்லெஸ்லி, பயம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும். ஸோ அந்த சங்கர்ஷ் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்ஸ். ஓகே, எல்லா ப்ராப்ளம்ஸையுமே நான் ஈஸியாக சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வஹ் பலாயன்வாதி நஹி ஹை, ந ஹி டர்போக் ஹை, கேவல் ஈஸ்வர் கா வர்தஹஸ்த் சாஹத்தா ஹை. ஸோ இந்த இடத்துல இந்த பலாயன்வாதி அப்படின்னா எஸ்கேபிசம், அதாவது எஸ்கேபிஸ்ட், தப்பி ஓடுதல். ஒரு பிரச்சனையை பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை நமக்கு எதுக்குன்னு தப்பி ஓடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மெம்பர் கிடையாது. ந ஹி டர்போக்னா கோழையும் கிடையாது. வே கேவல் ஈஸ்வர் கா வரதஹஸ்த் சாஹத்தா ஹை. வரதஹஸ்த் அப்படின்னா இந்த அபோ ஆல், இந்த எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு, அவ்வளோதான். அண்ட் ஒன் மோர் திங், நான் இந்த இடத்துல ஒரு மீனிங் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டட்கர் அப்படின்னு இருக்குல்லப்பா, ஆக்சுவலாக இந்த டட்கர் அப்படின்றது போல்டுலி. இந்த இடத்துல நான் போல்ட்லி தான் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் நான் மாற்றி சொல்லியிருந்தா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டட்கர் அப்படின்னா போல்டு, ஸோ போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான விஷயம். ஓகே, இந்த டர்போக் அப்படின்னா தான் கோழை. ஓகே, ஸோ ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட். அண்டு வேறு ஏதாவது இந்த ஆன்சர்ஸில் டவுட் இருந்தால் எனக்கு கீழே நீங்கள் கேளுங்க. ஸோ அகைன் ஆத்தர் இந்த போயமில் அவர் என்ன கேட்குறாருனா, நீ எல்லா ப்ராப்ளம்ஸுமே எனக்கு கொடு, ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை எனக்கு கொடு, அதுக்கான பவரை எனக்கு கொடு அப்படின்றது தான் அவர் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு இந்த போயமில். नेक्स्ट थर्ड प्रश्न,
कवि सहायक के न मिलने पर क्या प्रार्थना करता है क्या करता है கவி அதாவது போயட் வந்து சகாயக் அப்படின்னா ஹெல்ப், ஒருத்தவங்கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்ப். உதவி கிடைக்கல அப்படின்னாலும் என்ன தான் அவர் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாருன்னு சொல்லி கேட்குறாங்க. விபரீத் பரிஸ்திதியோं के समय कोई सहायक, அதாவது விபரீத் பரிஸ்திதியும் அப்படின்னா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில், பரிஸ்திதியோ மீன்ஸ் சுச்சுவேஷன்ஸ், விபரீத்னா டிஃபிகல்ட். ஸோ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸில் के समय कोई सहायक எந்த ஒரு ஹெல்ப்புமே, அர்த்தார்த் அதாவது சகாயத்தா ந மில்னே பர் எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கலனாலும் கவி பிரார்த்தனா கர்த்தே ஹை, அவர் வந்து என்ன பிரார்த்தனை செய்கிறார் அப்படின்னா, ஹே பிரபு विपरीत परिस्थितियों में भले ही कोई सहायक न हो पर मेरा बल और पौरुष न डगमगाए. என்ன சொல்கிறாருன்னா, ஹே பிரபு விபரீத் பரிஸ்திதியோமே, அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் எந்த ஒரு ஹெல்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, कोई सहायक न हो எந்த ஹெல்ப்பர் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பர் மேரா பல் और பௌருஷ், பல் அப்படின்னா ஸ்ட்ரென்த், இந்த இடத்துல பௌருஷ் பல் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் பௌருஷ் அப்படின்றது கரேஜ். என்னோடய ஸ்ட்ரென்த்தையும் என்னோடய கரேஜும் எப்பயுமே வந்து டவுன் ஆகிடக்கூடாது. டக்மகு தத்தா ந டக்மகாயே, அது வந்து குறைஞ்சிடக்கூடாது. தத்தா மேரா ஆத்மபல் கம்ஜோர் ந படே, ஆத்மபல் அப்படின்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வீக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கம்ஜோர் அப்படின்னா வீக்கெண்டு. नेक्स्ट कवि पूर्ण आत्मविश्वास के साथ सभी भागाओं, जस्ट अ मिनट, ओके ओके इंगेंदु पार्क्कलाम. कवि पूर्ण आत्मविश्वास के साथ सभी बाधाओं पर विजय प्राप्त करने की शक्ति मांगते हैं. ஸோ அவர் வந்து லாஸ்ட்டாக கடவுள்கிட்ட என்ன கேட்குறாருனா, ஹீ ஆஸ்க் ஃபார் த எபிலிட்டி டு ஓவர் கம் ஆல் அப்டக்கிள்ஸ் வித் கம்ப்ளீட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன்னுடைய அந்த ஆத்மவிஸ்வாஸ், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னோட எல்லா அப்டக்கிள்ஸையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை எனக்கு கொடு அப்படின்னு தான் கேட்குறாரு. ஓகே, ஆத்மவிஸ்வாஸ் கே சாத், ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட சபி பாதாவும்னா எல்லா தடைகளையுமே வந்து விஜய் பிராப்த் கர்னே, ஸோ நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு வெற்றி கிடைக்க சக்தி மாங்தா ஹே, எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடு, எனக்கு பவரை கொடுன்னு தான் கேட்குறாரு அவர் கடவுள்கிட்ட. அண்ட் நெக்ஸ்ட்டு பிரச்சனை 4. ओके, अंत में कवि क्या अनुनय करता है. अंत में, ஸோ கடைசியாக வந்து கவி வந்து என்ன வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. अंत में कवि ईश्वर से यह अनुनय करते हैं कि सुख के समय विनत होकर हर पल ईश्वर के मुख को ध्यान में रख सके. सुख समय அப்படின்னா இந்த டைம் ஆஃப் ஹாப்பினஸ். ஓகே, இந்த டைம் ஆஃப் ஹாப்பினஸ் ஹி ஷுட் பவ் ஹம்ப்ளி அண்ட் ரிமெம்பர் காட். அதாவது எப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் கடவுளை வந்து நம்ம வணங்கணும். அவரோட அந்த மந்திரத்தையும் சரி அவரையும் சரி அவரோட ஞாபகம் வந்து நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். முக்குக்கோ தியான்மே ரக் சகே, எப்பயுமே அந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஈஸ்வர் ஸ்மரன் கர் சகே ததா துக் ரூபி ராத்திரி மே ஜப் संपूर्ण विश्व उसे अकेला छोड़ दे और अवहेलना करे. ஸோ ஈஸ்வர் ஸ்மரன் கர் சக்கே அப்படின்றது இந்த இடத்துல என்னென்னா, ஓகே, சம்பூர்ண விஸ்வ அப்படின்னா ஹோல் வேர்ல்டுமே. அதாவது இங்கே ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஓகே, சுக்கே சமய் நம்ம ஹாப்பியாக இருக்கிறச்ச ஹர் பல் ஈஸ்வர் கே முக்கோ தியான் மே ரக் சக்கே. ஸோ ஒரு நொடியுமே வந்து நம்ம கடவுளை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஈஸ்வர் ஸ்மரன் கர் சக்கே, ஈஸ்வர் ஸ்மரன், ஸோ அவரோட அந்த சில இந்த மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும், அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. தத்தா துக் ரூபி ராத்திரிமே, துக் ரூபி அப்படின்னா இந்த நைட் ஆஃப் சாரோ, கவலைகள் நிறைந்த ராத்திரியில் ஜப் சம்பூர்ண விஸ்வ உசே அகேலா சோட் தே. சம்பூர்ண விஸ்வனா இந்த ஹோல் வேர்ல்டு, இந்த என்டையர் வேர்ல்டுமே வந்து அகேலா சோட் தே, அவனை வந்து தனியாக விட்டுட்டாலும் அவர் அவஹேல்னா அப்படின்றது அலட்சியம், பெருசாக
நெக்லெக்டிங் ஆக்சுவலாக ஓகேவா, தனியாக விட்டுடுறது, நெக்லெக்ட் பண்ணிடுறது, ஸோ அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தாலும் उस समय उस अपने प्रभु पर उनकी शक्तियों पर तनिक भी संदेह न हो, அந்த மாதிரி நேரத்துலையும் கடவுள் மேலேயும் கடவுளோட அந்த சக்தி கொடுத்துருக்க அந்த சக்தி மேலேயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இருப்பாராம். ஆக்சுவலாக என்னென்னா த போயட் நெவர் டவுட் ஹிஸ் லார்ட் அண்ட் ஹிஸ் பவர்ஸ், அதுதான் சொல்ல வராங்க. உஸ்கி பிரபு பர் ஆஸ்தா பனி ரஹே, ஆஸ்தா அப்படின்னா ஃபெய்த். ஸோ எப்பயுமே கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத, எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் பிரச்சனை 4. இந்த 4 கொஷின்ஸுமே எது ரிலேட்டடாக இருக்குன்னா போயட்டு அண்டு காட். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள விஷயம் தான் இருக்குது. இவர் வந்து காட் கிட்ட எந்த மாதிரிலாம் ப்ரே பண்ணுறாரு, எதுக்கெல்லாம் ப்ரே பண்ணுறாரு அப்படின்றத நம்ம இந்த 4 கொஷின்லேயுமே படிச்சிருக்கோம். இதில் அதிகமாக நம்ம படித்தது எல்லாமே நிர்பய, ஸோ பயம் இல்லாமல். நெக்ஸ்ட்டு சக்தி, எனக்கு வந்து நிறைய பவர் கொடுங்க அப்படின்றது தான் நிறைய கேட்டிருக்காரு. அண்டு நம்ம வந்து இந்த லெசனுடைய பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, தன்யவாத்.